உங்கள் கூட இருக்கிறவங்கள ரியல் சப்போர்ட்டர்ஸ், ரியல் சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஸ்டார்ட் மேக்கிங் கண்டென்ட். எஸ், நான் சொல்கிறது கரெக்டு தான். ரீசெண்டாக நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். நான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம், நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்களும் இத்தனை பீப்புள் இருக்காங்க, இவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, அதில் ஒருத்தர் கூட வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணது கிடையாது. என் ஒவ்வொரு வீடியோவையும் லைக் பண்ணது, அதில் கமெண்ட் பண்ணது, சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணது எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அப்சல்யூட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சவங்களில் ஒருத்தர் கூட வந்து அது மாதிரி பண்ணதே கிடையாது. தென் ஐ கேம் டு அ ரியலைசேஷன், ஓகே நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க அதில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கூட பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்கள நம்பி நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் சீரியஸாக ஒரு லெசன் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யாராவது என்ன மாதிரி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மேபி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் க்ளோசஸ்ட் பீப்புளை மனசில் வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதவங்கள மனசில் வச்சுட்டு கூட ஒரு விஷயம் பண்ணிடலாம். அவங்க கூட நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, யூஆர் டூயிங் சம்திங், நல்லா பண்ணுறீங்க, இது நல்லா இருக்குது, இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கூட அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட வந்துட்டு நீ பண்ணுற, நீ நல்லா பண்ணுற அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதனால் அவங்கள நம்பிலாம் ஒரு விஷயம் கூட பண்ணாதீங்க, வேஸ்ட்.